அப்புறம் மார்க் 4:30-32 வரை படிங்க. அங்கே வேற ஒரு விதையை பற்றி பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்து அடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். கடுகு விதை ரொம்ப சிறிய விதை. எல்லா விதையும் கொஞ்சம் பயர் விதை எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், பூசணி விதை எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், வெள்ளரிக்காய் எல்லாம் இருக்கும். ஆனா கடுகு விதை ரொம்ப குட்டியா இருக்கும். அது பெரிய விருட்சம், அது பயிர் கிடையாது, பெரிய விருட்சம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க கடுகு மரத்தை. நேற்று தான் உள்ள பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, அவ்வளவு பெருசா, அவ்வளவு பிரம்மாண்டமான மரமா இருக்கும். பார்த்து குட்டியா தான் இருக்கும் கடுகு. இந்த குட்டி கடுகு இதுல இருந்தா வருதுன்னு என் மகனு கேட்டான், இவ்வளவு பெரிய மரத்துல இருந்தாமா இந்த கடுகு வருது? ஆமா, குட்டியா தான் இருக்கும். ஆனா அது பெரிய விருட்சமாகி ஆகாயத்து பறவைகள் அங்கே அமரக்கூடிய அளவுக்கு அது பிரம்மாண்டமாக நிழல் கொடுக்கும். நாமும் கடுகு விதைதான். நாம் ஒவ்வொருவருமே கடுகு விதைதான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருமே கடுகு விதை. எனவே நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், பெரிய விருட்சமான நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பெரிய விருட்சமாக இருக்க வேண்டும். காக்கா குஞ்சோட கழுகு போகாது. கழுகு அதோட எல்லாமே வேற, டிஃபரெண்ட், எல்லாமே வேற. அப்போ இந்த பூமியில இருக்கிற புற ஜாதி மக்கள், அவர்கள் பல ஆயிரம், யார வேணாலும் கூப்பிடட்டும், நம்ம அவங்களுக்கு துச்சரிக்க வேண்டாம்னு நமக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் கழுகை போல, லீபனோன் விருட்சத்தை போல, சிங்கத்தை போல, பனைமரத்தை போல, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், கடுகு மரத்தை போல், ஆகாயத்து பறவைகள் உட்கார இடம் கொடுக்கிற அந்த விருட்சத்தை போல், இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை, வேண்டியவைகளை செய்து கொடுக்க நாம் கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தருவார். அவர் ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று, தந்து கொண்டே இருப்பார், தருவார். நாம் கேட்க வேண்டும். கர்த்தாவே, முதலில் நான் நிறைவாக வேண்டும் அப்பா. நான் நிறைவாக இருந்தால் தானே, நான் சாப்பிட்டால் தானே பக்கத்துல யாராவது சாப்பிடலைன்னா ஒரு கப்பு தண்ணி கொடுக்க முடியும். அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானம், நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை, பணம் தான் வேண்டும் என்றல்ல. நிறைய சமாதானம் இல்லாமல் அலைகிறார்கள். போன 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படிச்சு, மிகப்பெரிய பில்லியனர் ஒருவர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். அவர் காபிட்டேயா ஏதோ ஓனர். அப்ப இப்படிப்பட்ட மிக பிரபலங்கள் பல ஆயிரம் கோடி பணம் வைத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, மிகப்பெரிய சொத்து நிம்மதி. இது கர்த்தருடைய சொத்து, கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆவியின் கனி. அந்த சொத்து இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மிடத்திலே இருக்கும் சமாதானத்தை கொஞ்சம் கொடுக்கலாம், நம்மிடத்திலே இருக்கும் நிம்மதியை கொஞ்சம் கொடுக்கலாம், அன்பு சந்தோஷத்தை கொடுக்கலாம். நம்மிடத்தில் எதை இருக்குதோ அதிலே கொஞ்சத்தை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? நம்ம அவங்கள்ட்ட அன்பு காட்டுறது மூலம், நம்ம அவங்கள்ட்ட பேசி, நம்மகிட்ட இந்த வசனத்தை காட்டினாலே போதும். ஓ, இதுதான் சொத்தா? அப்ப எங்கிட்ட இருக்கிற 50 காரு, 50 தோட்டம், 100 ஃபேக்டரி, இதெல்லாம் சொத்து இல்லையா? அதெல்லாம் சொத்து இல்ல, குப்பை. அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் குப்பை. மனிதனுடைய பார்வையில தான் நம்ம பேங்க் பேலன்ஸ், பெரிய பெரிய கார், இதெல்லாம் மனிதனுடைய பார்வையில், மனிதனால் படைக்கப்பட்டது, அதெல்லாம் பெருசு. கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் பெரிதில்லை. கர்த்தருடைய பார்வையில் எது பெரிதென்றால், எவன் ஒருவன் பிறனை நேசிக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிறானோ, எவன்
கெடுதல் பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்குது, இதெல்லாம் பண்ணி ஒழுக்கமாக கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்துக்கள். பரலோக ராஜ்யம் என்ன பண்ணணும்னா யாருக்கு ஒப்பா இருக்கிறது? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படி என்றால் வியாபாரி இடத்துல நிறைய முத்துக்கள் இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்வாருன்னா நல்ல முத்துக்களை தான் ஹைலைட் ஒதுக்கி வைப்பார். பெரிய பெரிய வியாபாரிகள் வந்தா இதை ஒரு 5 கோடி 10 கோடின்னு அப்படியே விடுறதுக்காக. அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணும்னா பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் நோட்டமிட்டு கொண்டே இருக்கும். அப்ப யார் ஹைலைட்னா கர்த்தருடைய பாதத்தில் இரவும் பகலும் அவருடைய வசனத்தை படித்து தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கணும், அதன்படி நடக்கணும். நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாதுன்னு சொல்லி இந்த வசனத்தை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் கொடுக்கணும். இந்த வசனத்தின்படி நீங்களும் நடங்க. நாங்க இந்த வசனத்தின்படி நடந்ததுனால நாங்க ஒண்ணு இல்லாட்டாலும் பணம் இல்லாட்டாலும் நிம்மதி, 1000 கோடி நிம்மதி என்னிடத்தில் இருக்கிறது, பல 1000 கோடி சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கிறது. இதுதானே உலகத்துல தேவை, வேற என்ன தேவை? இப்பதான் நமக்கு அரசாங்கம் 20 கிலோ அரிசி ஃப்ரீயா தராங்க. வீடு இல்லாட்டா கூட ஒரு சின்ன குடிசையில கூட வாழலாம், நிம்மதி இல்லாட்டா வாழ முடியும். மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா நிம்மதி. அப்ப அந்த நிம்மதி யாரிடத்துல இருக்கிறது?